நிறைய பேருக்கு பிரியாணி கூட இந்த கத்திரிக்காய் பச்சடி தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் இந்த கத்திரிக்காய் பச்சடி இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலே இருக்கும். இன்றைக்கி ஒரு முஸ்லீம் ஸ்டைலில் சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கெலாம் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் 1 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வதக்கி வச்ச கத்திரிக்காவும் இதோட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கேன், அது இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலையை சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணியோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.